ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் சாக்லேட் கேக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றா மெஷர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே. அவனே ப்ரீஹீட் பண்ணிடுங்க சைடில் பேட்டர் ரெடி பண்ணும்போதே. 180 டிகிரியில் நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 1/2 கப் கிட்ட நான் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போடுறேன். நான் இன்றைக்கி லெவிஸ்டா ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபியானா. ஓகே, இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போடுறேன். சாக்லேட் கேக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். பட் 1/4 டீஸ்பூனுக்கு மேலே போட்டுறாதீங்க, அப்புறம் காஃபி கேக் மாதிரி ஆயிரும், சாக்லேட் கேக் மாதிரி இருக்காது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி மிக்ஸ் சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்தேன், இப்போ ஒரு 1/4 கப்பு. ஸோ 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இதில் ஒரு சிம்பிளான ஒரு டிப் என்ன அப்படின்னா, ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி இந்த கேர்டை நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதை கவனிக்கல. ஃபஸ்ட்டு கேர்டை லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இது கம்பைன் ஆனால் போதும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சலிச்சுக்கிறோம். இப்போ இதை லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கட்டிலாம் உடஞ்சிரும். பேக்கிங் சோடாவில் இந்த மாதிரி கட்டிகள் வரும், அதை நீங்கள் விட்டுருங்க. அதை அழுத்தம் கொடுக்க வேண்டாம். கோகோ பவுடர் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். ஃபைனலாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்லெஸ் கேக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அது மிக்ஸ் ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே சைடில், அதாவது ஒரே டைரக்ஷனில் எப்போவுமே மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக பெல்ஜியம் சாக்லேட் ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஓஸ்ரோ அப்படின்னு ஒரு பிராண்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்ச நாளாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 ட்ராப் போதும், 2 ட்ராப் இருந்துச்சு. ஓகே ஃபைன். இதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப ஓவராக ஃப்ளேவர் இருக்கும். ஒரு 2 ட்ராப்ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் டின்னில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சாக்லேட் கேக் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் பட்டர் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஒரு பேசிக்கான விஷயம்தான். நம்ம ஆயிலை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஆயிலோட கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், மாறாது. பட் பட்டரை நம்ம மெல்ட் பண்ண பட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது திக்காயிருது இல்லையா? சேம் அதே மாதிரி தான் நம்ம கேக் பண்ணாலும் அது ஹார்ட் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி எக்லெஸ் கேக்குக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுடலாம். இதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நம்ம ஃபைனலாக 2 ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம காஃபி சாக்லேட்லாம் ஆட் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு சாக்லேட்னா கோகோ பவுடர் சொல்கிறேன், ஃப்ளேவர் இருந்தது. ஃபைனலாக இந்த எசன்ஸ் ஆட் பண்ணவும் நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பேக்கிங் டின்னில் போட்டுருவோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 இன்ச் டின் யூஸ் பண்ணுறேன். கீழே லைனர் போட்டிருக்கேன், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலைங்க சைடில்.
இது நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக சைடில் வந்து ஆயில் ஆர் பட்டர் போடுவேன். அந்த மாதிரி போடாமல் வந்தால் ஒட்டாமல் வருதா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் நான் போடாமல் கீழே மட்டும் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இன்றைக்கி என் கூட சேர்ந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட அவன் ரெடி ஆயிடுச்சு, ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே சென்டரில் வந்து அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சைட்லேருந்து பேக்காகி தான் வரும் கேக்கு. அப்படி பேக்காகி வரும்போது சென்டரில் டூம் மாதிரி வந்துடும் நிறைய இருந்தது அப்படின்னா. ஸோ அதனால் ரொம்ப ஈவனாக முடிஞ்சால் வந்து சென்டரில் கம்மியாகவும் ஓரங்களில் அதிகமாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேங்க. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். ரெண்டு ராடும் ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ராட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். இது வந்து 180 டிகிரியில் இருக்குது. பேக் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. வாசம் அப்படியே வெளியில் வருது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸோ 1 மினிட்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா 7 இன்ச் டின்னுன்னு சொன்னேன் இல்லையா? இல்லைங்க, இது 8 இன்ச் டின்னு. அதான் சீக்கிரமாக பேக் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ்லேயே பேக் ஆகுது அப்படின்னா நம்ம டின் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா சீக்கிரமாக பேக் ஆகிரும். அது எவ்வளோ ஹைட் பேட்டர் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பேக் ஆகும். ஸோ இது 8 இன்ச் டின் அப்படின்றனால சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈவனாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? சூப்பராக மேலே வந்து அழகாக இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்க்க வேண்டாம், இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது பேக் ஆகிடுச்சுன்னு. ஸோ இதை உள்ளே தள்ளிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இது ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு டிமோல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓரெல்லாம் ஒட்டாமல் வந்துடுச்சு. ஆக்சுவலி நம்ம இனிமேல் ஆயிலே போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா இந்த சைட்ஸு? அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் டிமோல்டே பண்ண தேவையில்லை, அதுவே சைட்ஸ் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை சைட்ஸ் எல்லாம். இங்கே பாருங்கள், நல்லா நீட்டாக வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட எக்லெஸ் ரெசிபி கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்லெஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் வந்து நாளைக்கு மினி கேக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் பேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டென்ஸாக சூப்பராக இருக்குன்னு. எக்லெஸ் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக மாய்ஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் அந்த டென்ஸ் இருக்குது பாருங்கள். சாக்லேட் கேக் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் கொஞ்சம் டென்ஸாக இருக்கணும், அப்படி தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நாளைக்கு மினி கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 2 மினி கேக்ஸ் பண்ணுவேன். அதை நான் நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் டில் தென் பபாய், டேக் கேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய்.